ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சுஜாஸ் ஃபேஷன் த்ரெட்ஸ். தீபாவளி பேட்டர்ன் ப்ளவுஸஸில் அடுத்த பேட்டர்ன் பார்க்க போகிறது இந்த பேட்டர்ன் ப்ளவுஸ் தான். த மோஸ்ட் ரிக்வஸ்டட் பேட்டர்ன் ப்ளவுஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேட்டர்ன் பேப்பர் ஆல்ரெடி நான் க்ளோஸ் நெக்குக்கான பேட்டர்ன் பேப்பர் தான் போட்டு வச்சுருக்கேன். லைக் ஒரு போட் நெக்குக்கான பேட்டர்ன் என்ன போடுவீங்களோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் ஷீட்டில் நீங்கள் டிராஃப்டிங் பண்ணிக்கோங்க. Full length plus 1 inch seam allowance, chest round marking and waist round marking and seam allowance இது எல்லாமே கொடுத்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம போட் நெக்குக்கான என்ன பேட்டர்ன் போடுவோமோ ஸோ அந்த பேட்டர்ன் தான் நான் இப்போ இங்கே டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நெக் நான் போட் நெக் மேலே ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது செகண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக டீப் நெக்குக்கு என்ன நெக்கு டீப் வைப்பீங்களோ அந்த இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கோங்க. நான் 10 inches மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க் பண்ண இடத்துல ஒரு 4 inches மார்க் பண்ணிக்கோங்க. 3.5, 3.75 இல்லை 4 inches. ஸோ இந்த 3 inchஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை பேஸாக வச்சு மேலே இருக்கிற அந்த போட் நெக் லைன்லேருந்து இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி கீழே அட் த எண்ட் வேஸ்ட் லைன் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளாக ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போது நம்ம நெக்கு டீப் வரைஞ்சிருக்கிற அந்த லைனில் நான் ஒரு நெக் ஷேப் வரைய போகிறேன். லைக் யூ ஷேப். நீங்கள் யூ ஷேப் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் கூட போட்டுக்கலாம். நீங்கள் வி ஷேப் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ நான் ஃப்ரெஞ்ச் ஹார்மோல் ஸ்கேல் வச்சு லைட்டாக அது யூ ஷேப் மாதிரியாக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷேப் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹார்மோலுடைய கேர்ள் அதை கனெக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு லைட் யூ மாதிரி கொடுத்துட்டு ஃப்ரீ ஹேண்டாகவே நீங்கள் அந்த கர்வ் நம்மளுடைய ஹார்மோல் கர்வுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கிற இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அந்த க்ராஸாக இருக்கு இல்லையா அந்த லைனை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்தது நெக்கு டீப்பில் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைட் யூவையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 பேட்டர்ன் ரெடி ஆகிடும். ஸோ நம்பர் 1 பீஸ் அண்ட் நம்பர் 2 பீஸ். ஸோ இது 2 ரெடி ஆகிடும். ஸோ இதை வச்சு நம்ம அடுத்த பேட்டர்ன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் 1 பீஸை வச்சு ஆல்ரெடி ஃபோல்டிங் சைடில் ஒரு ஷீட்டில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாக்டாக அதில் என்ன கட்டிங் இருக்கோ அதே கட்டிங் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்பர் 2 பீசஸை அது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த அவுட்டர் பார்ட்டில் இருக்கிற அந்த ஹார்ம்போல் லைனு அண்ட் சைட் ஜாயிண்டில் இருக்கிற அந்த லைனை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு பீஸும் செகண்ட் பீஸும் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக இப்போ நம்மளுக்கு தேர்ட் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் அண்ட் தேர்டு பீஸை வச்சு நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா லைக் நம்ம தேர்ட் பீஸில் கொடுத்துருக்க அந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பீஸ் மாதிரியே நீங்கள் இதை ரெடி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ளவுஸ் திக்கனாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்சுவலாக நம்ம எங்கே மார்க் பண்ணமோ அங்கேருந்து ஒரு 1.5 inch அளவுக்கு இல்லை 2 inch அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் எக்ஸ்டெண்டடாக நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ ஹார்ம்ஹோல் வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ நான் பண்ணியிருக்க மாதிரி ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 1.5 inch கொடுத்து பேலன்ஸ் இருக்கிற அந்த பேட்டர்ன் பேப்பரை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் கட் பண்ணியிருக்கிறத ஒரு ஃபோல்டிங்கில் லைனிங் பார்ட்டில் அப்படியே எக்ஸாக்டாக ட்ரேஸ் பண்ணிவிட்டேன். நெக்குக்கு மட்டும் ஒரு 1/4 inch மட்டும் அளவு விட்டுட்டு லைனிங் பார்ட்டில் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோல்டிங் சைடில் நான் இதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்சுவலாக நம்ம அந்த ஸ்கேலப்பை எங்கே ப்ளேஸ் பண்ணோமோ அந்த இடத்துல நான் லைன் போட்டு நான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். இப்போது நம்பர் 2 பீஸை ரெடி பண்ண போகிறோம். அதுவும் ஃபோல்டிங், அதாவது 2 லேயர் இருக்க மாதிரி லைனிங் ஃபேப்ரிக் வச்சு அது மேலே எக்ஸாக்டாக ப்ளேஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணிவிட்டு அண்ட் அந்த ஸ்லாண்டிங் லைன்லேருந்து ஒரு 1/2 inch மட்டும் சீம் அலவன்ஸ்க்காக விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம அதுக்கு மேலே தான் நம்ம ஸ்கேலப் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் மார்க் பண்ண பிறகு இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இது பார்த்திங்கன்னா 2 பீஸ் கிடைக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் 2 பீஸ் கிடைக்கும்.
ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்கேலப் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது இஸ் த ரெடிமேட் ஸ்கேலப். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்கேலப் பற்றின வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். மார்க்கிங் கட்டிங் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த ஸ்கேலப் அப்படியே ரெடிமேடாக நம்மளுக்கு ஷாப்ஸில் ஆன்லைன் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஸ்கேலப் அது மேலே வச்சு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஜஸ்ட் நான் அயர்ன் பாக்ஸில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பக்கமும் நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது அந்த ஸ்கேலப்பில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பார்டர் வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்காக கரெக்டாக அந்த பார்டர் வந்து நம்மளுடைய ஸ்கேலப் டிசைனில் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் கொஞ்சமாக வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் துணி விட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கில் கொஞ்சமாக நீங்கள் துணி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்தையுமே அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது மெயின் ஃபேப்ரிக்கு அண்ட் லைனிங் அண்ட் ஸ்கேலப் மூணுத்தையும் ஸ்கேலப் ஒட்டினா மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி திருப்பி எடுத்துக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்குடைய நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் பார்ட்டை வச்சு அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்கேலப்போடைய கேன்வாஸ் வச்சு கேன்வாஸை ஒட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது எக்ஸாக்டாக லைனிங் பார்ட்டை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்க மெயின் பீசஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 2 பீஸு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ நம்பர் 2 பீஸோடைய 2 பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் 2 பேட்டர்ன் பீஸோடைய 2 பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்பர் 3 பேட்டர்னுடைய மெயின் ஃபேப்ரிக்கை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து லைனிங் பார்ட்டை எடுத்துகிட்டு போய் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு 1/4 இன்ச்சில் ஃபஸ்ட்டு நான் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். அண்ட் கீழேயும் அதே மாதிரி மடித்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் விட்டுருந்தேன். ஸோ அதையும் 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிவிட்டு சின்ன சின்ன நாச்சஸ் போட்டுட்டு சென்டரில் இருக்க கேப் வழியாக நம்ம வந்து இதை வெளிப்பக்கமாக திருப்பிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு சீம்லெஸ்ஸாக இந்த பீஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இதை வெளியே எடுத்த பிறகு கொஞ்சம் நீட்டாக அயர்ன் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த பீஸ் வந்து ரெடி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம ஸ்கேலப்பை வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அதை நல்லா ஹைலைட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமும் நல்ல பக்கத்துலேயும் அதே மாதிரி நல்லா மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா பீஸ் 3 அண்ட் பீஸ் 2 உடைய பேட்டர்ன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பீஸ் 3யோடது. இப்போ இந்த லைன் நம்மளுக்கு எங்கே இருக்கோ அந்த லைனை நான் இங்கே வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மார்க் பண்ண அந்த லைன் மேலே இந்த ஸ்கேலப் பீஸை வச்சு கரெக்டாக எக்ஸாக்டாக அதுக்கு மேலே ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சு ஸோ ஸ்கேலப்பில் மட்டும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் எட்ஜஸில் ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா இந்த 2 பீஸும் நமக்கு ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ 2 பக்கமும் கரெக்டாக அந்த 2 and 3 பீசஸ் எங்கே வந்து கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிட்டோன்னா இந்த பேட்டர்ன் வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்கை வந்து ஒரு 1/4 இன்ச்சில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. போட் நெக் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த போட் நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்ட் மேலே மட்டும் ஒரு ஹூக் அண்ட் லூப் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து குயிக்காக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் பேட்டர்ன் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயும் நம்மக்கிட்ட ப்ளவுஸ் கோர்சஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப்லைன் கோர்சஸை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் ப்ளவுஸ் எக்ஸ்க்ளூசிவான பேட்டர்ன் ப்ளவுஸ் கோர்சஸும் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் பேட்டர்ன் ப்ளவுஸ் மட்டுமே லேர்ன் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நம்மக்கிட்ட ப்ளவுஸ் கோர்சஸ் இருக்குது. டீப் நெக் அண்ட் போட் நெக், பிரின்சஸ் கட், கட்டோரி இந்த மாதிரி நிறைய ப்ளவுசஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் கோர்ஸும் எடுத்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஷாப்ஸ் வச்சு ரன் பண்ண போகிறீங்க, பொட்டிக் வைக்க போகிறீங்க, இல்லை வீட்டிலேருந்தே ஸ்டிச் பண்ணி கொடுத்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த ஒன்லி சாய்ஸ். நீங்கள் இந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ், குர்த்தா அண்ட் நிறைய கோர்சஸை எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணி பக்காவாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம். ஸோ இந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ், டெய்லர் கோர்சஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.